என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தணும்னு சொல்றீங்க. ஆமாம். அதிமுக கூட கூட்டணி சேர்ந்த 5வது மாசத்திலே ஓபிஎஸ் டிடிவி தலைவரும் விலகி இருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி நீங்க மறுபடியும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஏதோ வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற எதுவும் அணிகள் இணைய வாய்ப்பு இருக்கா? அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்குது. கடைசி 1 மாதத்தில் கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால் மாற்றங்கள் வரும். வரும் ஆட்சி மாற்றங்கள் வரும், காட்சி மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்களில் இந்த 10 நாட்களுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் அந்த வெளியே போனவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசலை அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். எல்லாரும் ஒன்றா சேருங்கிற சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்காக அழைத்து பேசினாலே கூட்டணி வந்துடும், கூட்டணி வந்துடுது. அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது குறித்து மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள். அவங்க தான் பேசணும். தேவைப்பட்டால் நம்ம பேசலாம். கூட்டணி வெற்றி பெறணும்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம். கூட அதான் சொல்லியிருக்காரு. குருமூர்த்தி கூட இப்போ எல்லாரும் சேர்ந்துருந்தா தான் ஒரு பலமாக இருக்கும், திமுக எதிர்கொள்ள முடியும். இப்படி பிரிஞ்சு இருந்தால் திமுகவுக்கு மீண்டும் சாதகமாக இருக்கும் சொல்லி குருமூர்த்தி இன்னைக்கு நல்லா சொல்லியிருக்காரு. நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும் எக்ஸப்ட் திமுக. ஓரணியில் வரணும். எல்லாரும் வரணும். எல்லாரும் எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனையில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நேற்று 24 கல்யாணம், ஒன்று கூட நான் போக முடியல. ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லி அனுமதி வாங்கியிருந்தார் அவர். அதனால வரல. அவர் முக்கியமான ஆலோசனை கூட்டம் அதையும் தவிர்க்கிற அளவுக்கு வெளியில் அப்படி இல்லை. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கூட்டம் வந்து எனக்கே போக முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்வின் சபாநாயகர் சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டமே இல்லை, நிறைய தொழிற்சாலைகளை ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் போய் நிறைய கொண்டு வந்ததாக சபாநாயகர் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை உண்மையிலேயே தமிழக நான் ஏற்கனவே இப்போ சொன்னல மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்களுடைய பதிலுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகள் தான். சார், நிர்வாகிகளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் சிறுபான்மைக்கு இடம் இல்லை சொல்லி நிறைய விமர்சனம் இருக்குது. நம்ம அலிசா மாவட்டத்தில் கூட பேசியிருக்காங்க. சதீஷ் ராஜா ஒரு கிறிஸ்தவர். அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து மதத்தெல்லாம் பேசுகிறதில்ல, ஜாதி பற்றியும் பேசலை. அது வந்து வர்த்தக பிரிவினுடைய மாநில தலைவர். சீமா மீனவர் அணியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீமா அவங்க சிறுபான்மையை சேர்ந்தவர்கள் தான். ஏற்கனவே பால் கனகராஜ் எங்களுடைய மாநில துணைத் தலைவர், அவங்க சிறுபான்மையினர் தான். ஏற்கனவே எங்களுக்கு தேசிய கவுன்சிலர் இருக்கார் மதிப்புரிய வேலூர் இப்ராஹிம், அவங்க சிறுபான்மையினர் தான். நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இங்கேயே நம்ம சிறுபான்மையினர்லாம் இருக்கிறாங்க. அதாவது பாஜக குடும்ப அரசியல் கிடையாது. அவங்கவுங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க.